அப்போ தொண்டு செய்யணும். இப்போ நாங்களாம் இருக்கோம், தொண்டு செய்கிறோம். நண்பர்கள்லாம் இருக்காங்க மலேசியாவில். அவங்க நாட்டுக்காக அர்ப்பணி செய்கிறவங்க. அவங்க வேலை செய்ய முடியாது. அவர்களுக்கு தேவையான அவர்கள் இப்போ மலேசியாவில் தமிழ் வேணால் அவர் சேர்ந்தவர்கள் நண்பர்கள் இருக்காங்க. அவர்கள் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிப்பார். அவர்களுக்கு தேவையானது செய்வது தான் உண்மையான தொண்டு. அவர்கள் போய் மற்றவன்ட்டு போய் எது வேணுமோ அது வேணும்னு கேட்டால் நிச்சயம் தடைவிடும். அவர்களுக்கு உற்சாகம் தந்து பயப்படாதையா, நாங்கள் உழைச்சி உங்களுக்கு தரோம்னு சொல்லி அந்த மாதிரி நாட்டுக்கு தொண்டு செய்கிற மக்களுக்கு, தொண்டு செய்த அன்பர்களுக்கு பொழுதை செய்து அவர் தாங்கினார். அவர்களை அவர் குடும்பத்தாரை தாங்கினால் அவர்கள் நாட்டுக்கு தொண்டு செய்வார். அப்போ அது மாதிரி செய்வது நல்லது தான். ஏன்னா அவர்கள் நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை. தனிமையில் இருந்து இப்போ தமிழ்வாணன் போன்ற அன்பர்கள்லாம் தனிமையில் இருக்காங்க, குடும்பம் இல்லை. அவர்களுக்கு தேவையானது செஞ்சு என்ன நாட்டுக்கு நன்மை செய்வார். அவர் போன்ற அன்பர்கள் தனிமைப்பட்டு அல்லது ஏகாந்தமாக அல்லது துறவு கொண்டிருப்பவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணிப்பவர்களுக்கு பொருளுதவி செய்தால் அது அடையாறு ஆண்டவனுக்கு செய்த உதவியாகும். இப்போ அன்பர் தமிழ்வாணன் அவர் சேர்ந்தவர்கள் பொருள் செய்து அவர்கள் உற்சாகப்படுத்தினால் அடியாருக்கு செய்யும் உதவி ஆண்டவன் செய்யும் உதவியாகும். ஆண்டவன் நேரடியாக வந்து ஒரு காரியம் சொல்லலாம். இப்போ பேசுவது ஆண்டவனை வந்து பேச மாட்டான், எங்கள் மூலம் தான் பேசுவோம். எங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் கடவுளுக்கு செய்யக்கூடிய உதவிகள், அடியாருக்கு செய்கிற உதவிகள் ஆண்டவன் செய்கிற உதவியாகும். ஆக தகுதியுள்ள மக்களாக இருந்தால் அவர்களுக்கெல்லாம் பொருள் உதவி செய்து அவர்களை காப்பாற்றி அவரை உற்சாகப்படுத்தினால் இன்னும் நாட்டுக்கு தொண்டு செய்வாங்க. தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்காட்டி வேளாண்மை செய்தல் போட்டுனான். இதெல்லாம் நம்ம நல்ல சிறந்த முயற்சியோடு வந்த பொருளெல்லாம் தக்கவருக்கு உதவி செய்யும் போட்டுன்னு வள்ளுவன் சொல்லிடுவாங்க. பெரிய வார்த்தை இதில். ஆகவே அன்பர்கள் அவர்களுக்கெல்லாம் துணையாக இருக்கணும்னு சொல்லுவோம். ஆக பொருளை ஈட்டும்போது நெறிக்குட்பட்டும் அது தலைவனாக சேர்ந்தாலும் உணர்த்தப்படணும். பொருளை ஈட்டும்போது நெறிக்குட்பட்டும் பகுத்துண்டு வாழ்கின்ற பண்புள்ள மக்களுக்கு எந்த தடையும் வரான்னு சொல்லிடுவான்.